வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலு மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாடி வீட்டிலிருந்து குடிசை வீடு, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ சமீப காலமா நான் காஃபி குடிக்கிறதே விட்டுட்டேன். அது வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி. காரணம் என்னன்னா, அந்த காஃபி பவுடரோட ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கல. அது காஃபி, டீ எதுவா இருந்தாலும் அந்த ஸ்மெல் எனக்கு வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷனை கொடுக்குது. அதனால அந்த காஃபி சில மாதங்களா நான் காஃபி குடிக்கிறதை சுத்தமாக விட்டுட்டேன். இப்போ சமீபத்தில் சேத்பட் போகக்கூடிய ஒரு வேலை, என்னுடைய பர்சனல் வேலையாக சேத்பட் போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு ஆவின் காஃபி கடையை பார்க்குறேன். சரி, காஃபி சாப்பிட்டு பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த நண்பர்களை கூப்பிட்டுட்டு இந்த காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி சாப்பிட்றோம். அதாவது காஃபின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஸ்மெல், அந்த காஃபியோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது காஃபி. அதுக்கப்புறம் காஃபி போட்டது ஒரு லேடி தான் காஃபி போட்டாங்க. அவங்க பேரை கேட்டால் அவங்க சொல்லலை. ஏன்னா பக்கத்துலேயே அந்த கடையோட முதலாளி இருந்தார். அதுக்கப்புறம் காஃபி குடித்ததுக்கு பே பண்ணிவிட்டு என்னுடைய நண்பர் பே பண்ணார். அதுக்கப்புறம் நான் வெளியில் வரும்போது காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் சமீப காலமாக காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லை. ஆனால் இப்போது இந்த காஃபி நீங்கள் போட்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 50 ரூபா காசு கொடுக்குறேன். அந்த அம்மா முகத்தில் பயங்கரமான ஒரு வெக்கம். ஐயோ சார், இதெல்லாம் வேணாம், நீங்கள் சொன்னதே எனக்கு போதும், நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க முதலாளி பார்த்து நீங்கள் வாங்கிக்கம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வாங்கிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காஃபி குடித்த ஒரு திருப்தி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி காஃபி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அவங்க ஒன்றும் பெருசாக வீட்டிலலாம் எடுத்துக்கல. நீ காஃபி சாப்பிடலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் மாடி வீட்டில இருந்து குடிசை வீட்டு, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், நல்ல வாழ்ந்து இன்னமும் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அந்த வசதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த வசதி எங்க போச்சு, ஏன் அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய வாஸ்து ரகசியம் அந்த வீட்டுல ஒளிஞ்சிருக்கு. அதாவது நண்பர் மூலியமா என்னை கூப்பிடுறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், பண கஷ்டமா இருக்கு, இருக்கக்கூடிய வீடு தவறா இருக்குமோ என்னவோ தெரியல எங்களுக்கு, அதனால நாங்க நிலத்திலே வீடு கட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு டெய்லர் நண்பர் மூலியமா கூப்பிடுறாங்க. போறோம், இடத்த பார்க்குறோம். நல்ல இடம். அதாவது அவங்க பாகப்பிரிவினை செய்யாம இருக்கு. இன்னும் ஒரு 5 ஏக்கர் நிலம். அதில் இவங்களுக்கு வர வேண்டிய பாகம் ஒரு 2.5 ஏக்கர் 2 ஏக்கர் அளவில் இதுதான் எங்களுக்கு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே வீடு கட்டிக்க போகிறோம் அப்படின்றாங்க. நாங்கள் எங்கே கட்டட்டோன்றாங்க. அந்த இடத்துக்கு ஒரு தெருக்குத்து வருது. இந்த தெருக்குத்து நல்ல தெருக்குத்தா அப்படின்னு 2வது கேள்வி. ஓகே, அது நல்ல தெருக்குத்து. வடமேற்கு மேற்கு தெருக்குத்து வருது, நல்ல தெருக்குத்து. அப்போ அந்த இடத்துல நம்ம தென்மேற்கு பகுதியை செலக்ட் பண்ணி ஒரு பக்கம் இந்த இடத்துல வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு இடத்த செலக்ட் பண்ணி சொல்லியாச்சு. உங்க பூர்வீக வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்றேன். சரி வாங்க, பக்கத்துல தான் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஊர், அங்க இருக்கு அவங்க வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் அந்த வீடு தான் காரணமா இருக்கு.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்ல 2 பையன் பொறந்திருக்காங்க. 1 பெண் பொறந்திருக்கா. முதல் பையன், 2வது பொண்ணு, 3வது பையன். அந்த வீட்ல வந்து பசங்கலாம் நல்லா படிச்சிருக்காங்க. பொண்ணு வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு கேஸ்ட் பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வீட்ட விட்டு போயிட்டா. 2 பையன்ங்க இருக்காங்க. ஏதோ இப்போ அவங்க வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க. பிளஸ் வந்து விவசாயமும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறார். அவரும் சரியா வீட்டுக்கு வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அந்த வீட்ல. அவங்க அப்பா எப்பயாவது ஒரு முறை வீட்டுக்கு வருவார். வந்தாலும் குடும்ப செலவுக்காக பணம்லாம் தர்றதில்ல. அவர் உண்டு, அவர் ஜாலியான வாழ்க்கை உண்டு அப்படின்ற ஒரு பாதையில அவர் போயிட்டு இருக்காரு. குடும்பத்த பார்க்கறதில்ல. அப்போ இந்த நிலைமையில இருக்கும்போது நல்ல வசதியா வாழ்ந்த குடும்பம் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த வீடு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லுது. அந்த வீட்டோட அமைப்பு நான் சொல்றேன் பாருங்க. அ அதாவது வந்து வடக்கு பார்த்த வீடு அது. வடகிழக்கு ஃபுல்லா மூடி ஒரு ஒரு ரூம் ஆக்கி அத கம்ப்ளீட்டா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வடக்கு, கிழக்கு ஜன்னல் கிடையாது. கிழக்கு பக்கம் காலி இடம் கிடையாது. கிழக்கு எல்லை வரைக்கும் கட்டப்பட்ட வீடு. வடமேற்கு பகுதியில மாடிப்படி போட்டிருக்காங்க. தென்மேற்கு பகுதி ஒரு சின்ன அறையா போட்டு அது எல்லாமே இப்ப இடிஞ்சு போச்சு. இது எல்லாம் தாண்டி வடமேற்கு வடக்கு இது கார்னர் வீடு அது. தெருவுல கார்னர் வீடு. மேற்கு பக்கம் ரோடு. வடக்கு தெற்குல ரோடு போகுது. அதுல கிழக்கு மேற்கு வீதியில இந்த வீடு வந்து வடமேற்கு பகுதி கார்னர் வீடு. அப்போ கார்னர் வீடுனாலே வடமேற்கு வடக்கு தெரு பார்வை உண்டு அந்த வீட்டுக்கு. வடமேற்கு வடக்கு தெரு பார்வை இருந்தாலே அந்த வீட்ல வந்து காதல் திருமணம் இருக்கும். நிச்சயமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வடமேற்கு படிக்கட்டு, இந்த வடமேற்கு உள்மூல படிக்கட்டு பண நஷ்டத்தை உருவாக்குது. வடகிழக்கு மூடப்பட்ட வீடுன்றதுனால அவங்களுடைய உறவுகள்ல பிரிவு வருது. அதாவது கணவன் மனைவி பிரிவினை வந்துடுது. அதாவது மனைவி ஒரு பக்கமும் கணவன் ஒரு பக்கமும் இருக்காங்க. ஆனா ஒரே வீடு. ஆனா ஒரு கணவன் வந்து சரியா வீட்டுக்கு வர்றதில்ல. இந்த வடகிழக்கு பக்கம் மூடி இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு 2வது அந்த குடும்ப தலைவிக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, உடல் ரீதியான ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது போகாத மருத்துவமனை இல்ல, செய்யாத வைத்தியம் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அந்த உடல் உபாதை வந்து தீரவே இல்லை அவங்களுக்கு. எல்லாமே எல்லா டெஸ்ட்டும் டாக்டருங்கலாம் எடுத்தாங்கன்னா எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த பிரச்சனை தீரல. அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த வீட்டால வந்த பிரச்சனை தான். அப்ப நம்ம அந்த வீட்டை வந்து வித்துருங்கன்னு சொல்லியாச்சு. இது உங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீடு தான். அதனால கண்ண மூடிக்கிட்டு இந்த வீட்ட வந்து போற விலைக்கு போகட்டும் வித்துருங்க. எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்ட விக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாகும். அதுக்கப்புறம் ஊர்ல இன்னொரு ஒரு காலி இடம் இருக்கு. அங்க வீடு கட்டலாமான்னாங்க. தாராளமா கட்டுங்க. அந்த இடம் நல்ல இடம் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடம் பார்த்து சொல்லியாச்சு. இப்ப அவங்க வந்து நிலத்துல ஒரு குடிசைய தான் போடப் போறாங்க. ஒரு மாடி வீட்ல இருந்து ஒரு குடிசை வீட்டுக்கு போறாங்க. அந்த குடிசை வீடு போடக்கூடிய இடம் வந்து ஒரு அருமையான இடமா செலக்ட் பண்ணி குடுத்துருக்கோம். நிச்சயமா அவங்க வந்து இழந்த எல்லா செல்வத்தையும் மீண்டும் அவங்க வந்து பெற்று நிச்சயமா வாழ்வாங்க. அந்த மாடி வீட்ல இருந்து இந்த குடிசை வீட்டுக்கு அவங்க போறாங்க இப்போ. அதாவது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு கீழ இருக்கிறவன் இன்னொரு நாளைக்கு மேல வருவான். ஒரு நாளைக்கு மேல இருக்கிறவன் ஒரு நாளைக்கு கீழ வருவான்னு சொல்லி. குடிசை வீடு கட்டுறவங்க ஒரு நாளைக்கு மாடி வீடு கட்டுவாங்க. ஆனா மாடி வீடு தப்பான வீடா இருந்தா மீண்டும் அவங்க குடிசை வீட்டுக்கு வருவாங்க. அந்த உதாரணம் இந்த வீட்ல இவங்களுக்கு வந்து உதாரணமா இருக்கு. ஒரு அழகான மாடி வீடு கட்டி, அந்த மாடி வீடு தவறான அமைப்புல இருக்கிறதுனால, அந்த செல்வத்தை எல்லாம் இழந்து, இப்ப மீண்டும் வந்து அவங்க குடிசை வீட்டுக்கு போறாங்க.
அந்த குடிசை வீடு கட்டக்கூடிய இடம் ஒரு அருமையான இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த குடிசையை கட்டி நிச்சயமா அவங்க மீண்டும் வந்து மாடி வீட்டுக்கு வந்துருவாங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள இடம் அது. அப்ப எல்லாருக்குமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம புதுசா கட்டப்போற வீட்டுக்கு தான் வாஸ்து பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. நான் ஒரு இடம் வாங்கணும்னா அதுக்கு வாஸ்து பார்க்கணும். புதுசா வீடு கட்ட போறேன்னா அதுக்கு வாஸ்து பார்க்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் எல்லாருமே இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்கிற வீட்ட நீங்க வந்து ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க. இந்த வீடு நல்ல வீடா? நல்ல அமைப்புல இருக்கா? நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படின்றத நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். ஸோ அதற்கு உதாரணம் தான் இந்த மாடி வீட்டிலேருந்து குடிசை வீட்டுக்கு போறவங்களுடைய வாழ்க்கை பயணம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.